இந்த மொழி சும்மா போற போக்குல உருவானது இல்ல, எல்லாருக்கும் ஒரு காரணம் வேணும்ல. ஏன் இந்த மொழியை நேசிக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? ஏன் சண்டை 236 247. நல்லா கை இருக்காது பேர் தைரியப்பட்டு தயங்காய். தப்பா சொல்றதுக்கு தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அதனால நிறைய தப்பா சொல்லி அடி வாங்கி அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கேன். நம்ம தப்பு பண்ணலாம் திருத்த முடியாது, தயவு செஞ்சு கத்துக்கோங்க. தப்பு பண்ண தயவு செஞ்சு தயங்காது. 247 எழுத்துல உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. உயிர் மெய் எழுத்துக்கள் எத்தனை? 216. சரி, பாடம் எடுத்தது போதும். இப்ப விஷயத்துக்கு வந்து இப்ப இந்த ஆ ஆ இ இ. அப்ப தம்பி, ஆனா ஆப்பிள் சொன்னது யாரியா? ஆனா அம்மாயா? தயவு செஞ்சு பாத்துக்கிறீங்க. ஏ ஃபார் தான் ஆப்பிள், ஆ ஃபார் ஆப்பிள் இல்ல. எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அம்மா ஒண்ணுதான் இருக்கு, அதையும் தள்ளிடாதீங்க. இந்த உயிர் எழுத்துக்கள் ஆ ஆ இ இ உ ஊலாம் இருக்குல்ல. மெய் எழுத்துக்கள் என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க. இவன் யாரா அங்க இருந்து வந்து வகுப்படுத்திட்டு இருக்காங்க. அதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு ரொம்ப பிரியத்தோட வந்து, இந்த மொழி எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சாப்பாடு இல்லாம ஒரு வாரம் இருக்கலாமா உயிரோட? தண்ணி இல்லாம ஒரு 2 நாள் உயிரோட இருக்கலாமா? எது இல்லைன்னா உடனே நின்று போகும். காற்று. O2 வச்சுக்கலாம், ஆக்சிஜன் வச்சுக்கலாம், தமிழ்ல காற்றுன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம இப்ப தமிழுக்கு வந்துருவோம். காற்று O2ல இருந்து காற்றுக்கு வந்துட்டோம். இந்த காற்று இல்லைன்னா உயிர் போயிடும், அப்படித்தானே? ஆணு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, வாயில இருந்து வெளியே காத்து வரும். ஆணு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, ஈனு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, ஊனு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. இந்த உச்சரிப்புகளில் உங்கள் உடலில் இருந்து காற்று வெளியே போகும். அதனால உயிர் எழுத்து. உயிர் தனியாக இயங்கும். உடம்போட இருந்தாலும் உயிர் இயங்கும், உடம்போட இல்லாட்டியும் உயிர் இயங்கும். ஆனா மெய் உயிர் இல்லைன்னா உடம்பு இயங்குமா? உயிர் இல்லைன்னா இந்த உடம்பு இயங்குமா? இயங்காதானே? இக்குன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. இக்கு ஈ உயிர் எழுத்து தானே. அந்த ஈ வராம இக்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, உச்சரிக்காம வருதா? வருதா? வராது. அதனால மெய் எழுத்து. உயிரும் மெய்யும் சேர்ந்தா உயிர் மெய். அம்மா காத்து போய் நின்று மறுபடி வெளியே வரும், அதனால உயிர்மை. காற்று இந்த உடலோடு வெளியே வந்தா அது உயிர், உள்ளே நின்றா மெய், வந்து போனா உயிர்மைன்னு அர்த்தத்தோடு படைக்கப்பட்ட மொழி நம் தாய்மொழி. மற்ற மொழிகளை இல்லாத சிறப்பு நான் அடிக்கிட்டே போலாம். ஒண்ணு இல்லை, ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க. முத்து மு இத்து. தமிழ் தா மீ இல். கவிதா கவிதா. ஆங்கிலத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. முத்து MUTHU. மூவ் பண்ணனால 2 வார்த்தை வேணும். இங்கிலீஷ் 5 எழுத்து போடணும், 6 எழுத்து வரணும். ஆனா ஒளிக்கணக்குல இருந்து மூச்சு போய் வர்ற கணக்கு வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்ட மொழி நம் தாய்மொழி. அதனாலதான் திருப்புகளையும் தேவாரத்தையும் பேசி பேச்சு வராத குழந்தைகளுக்கு ஸ்பீச் தெரபிய உலக மருத்துவம் கொடுத்துக்கிட்டு தமிழ் மூலியமா. இந்த மொழியில இவ்வளவு சிறப்பு இருக்குங்க. சரி, இதை வச்சு நான் என்ன பண்றது? சரி இருக்கட்டுமே, ஒரு ஓரமா இருக்கட்டுமே, எனக்கு எதுக்கு கழுத? இந்த கேள்விதானே எனக்கு இருக்கு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இந்தாவது எங்கும் காணும் தம்பி சொன்னார்ல. அப்படி சொல்ல மாதிரி தமிழ் மட்டும் கிடையாது, தமிழ் போக 9-10 மொழி தெரிஞ்சிருக்கு. தமிழ்தான் ஞான முதல் மொழி அப்படின்னு தேவனைய பாவனர் சும்மா சொல்ல. அந்த மனுஷனுக்கு 20 மொழி தெரியும். 20 மொழியை படிச்சு விட்டுதா தமிழ் தான் முதல் ஞான மொழி. அதான் சொல்ற. இன்னைக்கு உலகம் முழுவதும் வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து அப்படியே கொரியன் கல்ச்சருக்கு மாறுது. பயில ஊரா மீசதாடி இல்லாம இருக்காங்க, என்னென்னமோ முகத்துல பூசிக்கிறாங்க, உடை உணவு எல்லாம் மாறுது. ஆய்ந்து பார்த்தா கொரிய மொழியில இருக்கிற வார்த்தைகளில் 50% தமிழால் உருவானதுங்க. இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ற கொரியன் இருக்குல்ல, அவன் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மள தான் ஃபாலோ பண்ணிருக்கான். நம்மை பின்பற்றி வந்த மொழியை இன்று நாம் பின்பற்றுகிறோம்னா நம்மளுடைய மொழியுடைய அந்த தொன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு சிங்கப்பூருடைய ஆட்சி மொழி நம்ம பெருமை பாடுறோம்ல தமிழ. நாங்க ஊர்ல சொல்றோம், சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல நான் போன உடனே வருகைன்னு போட்டுருச்சியா, நம்ம ஊர் ஏர்போர்ட்ல காணுமையா நான் கதறிட்டு இருக்கேன். இந்த சிங்கப்பூர் இன்று மட்டும் தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை, 6ஆம் நூற்றாண்டுல இருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கடாரம் கொண்டாண்டு ஒரு சோழனை மட்டும் ஆட்சி பண்ணிருக்கான். அப்படி இந்த மொழியுடைய தொன்மையவே வச்சுக்கிட்டு என்னங்க பண்றது, இந்த மொழி என்னங்க செஞ்சுச்சு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். இந்த மொழி என்ன செய்யும்? பணங்காசு பொருளாதாரத்தை தூக்கி ஒரு ஓரமா வைக்கல. பணம் சம்பாதிக்கிறது எதுக்கு நண்பர்களே? மகிழ்ச்சியா வாழ்றது. மகிழ்ச்சியா வாழ்றதுனா என்ன? சனிக்கிழமை மலேசியா கிளம்பி போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு திருப்பி வருது மட்டும் மகிழ்ச்சியா? அது மட்டும் மகிழ்ச்சியா? இல்ல. இல்வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. வெள்ளிக்கிழமை சாயங்காலமா கிளம்பி போயிட்டு திங்கக்கிழமை காலையில வீட்டுக்குள்ள வர்றப்ப வீட்டம்மா தொடப்பக்கட்டியோட நின்றா அன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்? வேலை கட்டு போயிடும். வேலைக்கு போனா அங்க மனோநிலை எப்படி இருக்கும்? அங்க இருக்கு. இது எல்லாத்தையும் சரியா வழிநடத்தி கொண்டு போறதுக்கு இல்வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு. பெரிய மகிழ்ச்சி என்ன? உலகம் முழுவதும் சுத்துறோம், அங்க போறோம், இங்க போறோம், கிளப்பு போறோம், எல்லாம் பண்றோம். ஆனா கடைசியா உடம்பு சரியில்லை யாரு பாப்பா? உடம்பு சரியில்லை யாரு பாப்பா? வீட்டம்மா தான் பாக்கணும். வீட்டம்மா உடம்பு சரியில்லை யாரு பாப்பா? அதுக்கு ஊர்ல இருந்து அவங்க அம்மா வரணும் அப்படி சொல்லுங்க. அது நம்ம தான் பாக்க. வீட்டம்மா உடம்பு சரியில்லை வீட்டுக்காரர் தான் பாக்கணும். இப்ப இந்த பந்தம் இருக்குல்ல, இந்த பந்தம் செழிப்புற என்ன செய்யணும்னு தமிழ் சொல்லு. தமிழ் அகம் புறம்னு வாழ்க்கையை ரெண்டா பிரிக்குது. ஏன் இந்த மொழியை கொண்டாடுறோம்னா, மொழி உங்களை பேசுறதுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கல, வாழ கற்றுக் கொடுக்கிறது. உலகத்தில் வாழ்வதற்காக கற்றுக் கொடுக்கிற ஒரே மொழி தமிழ். வாழ்க்கை அகம் புறம் ரெண்டா பிரிச்சிருக்கு. அகம்னா உனக்குள்ள, புறம்னா உனக்கு வெளியே. நடுவுல இல்வாழ்க்கையின் வீடையும் கொண்டு வந்திருக்காங்க. குடும்பம் கொடு இன்பமாக அப்புறம் கொண்டு போயிருக்காங்க. யாருக்கு யா கொடுக்குறது? பொருட்களை வாங்கி கொண்டே கொடுக்கறது இல்ல. பிள்ளைகளுக்கு பிளே ஸ்டேஷனை, மனைவிக்கு புதுசா வந்திருக்கிற ஒரு டைமண்ட் நெக்லஸ், அது மட்டும் கொடு இன்பம் இல்ல. அவங்களோட உட்கார்ந்து நேரம் செலவழிச்சு அறம் பேசுறது இருக்குல்ல, அது தமிழ் சொல்லி கொடுக்குறது. நல்ல மனுஷனுக்கு ஒரு யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் என்ன? 120 நாங்க, 100 நாங்க, இப்ப 45 நெஞ்சோரமா அடைச்சிருக்கு. 50, 65 தாண்டோம்னா அதிசயமா பாக்குறாங்க. 65 you look very young அப்படிங்கிறாங்க. 70 வயசு ஆள் பார்க் இருக்குல நடந்தா பதட்டப்படுறாங்க. கீழே விழுந்துருவாரோ தாங்கி பிடிக்கிறதுக்கு பின்னாடி 2 பேர் வராங்க. ஆனா மனிதனுக்கு வயதே இல்லைன்னு சொல்லுது. பாரதிக்கு என்ன வயசு? இன்னும் பாரதி வாழுகிறானா? அந்த பிள்ளை சொல்லுச்சுல, கடியன் பூங்குன்ற 2000 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டான், யாவும் முறை யாவரும் கேள்வி அந்த பிள்ளை ஒண்ணு சொல்லுது இல்ல. இங்க வந்து திருவள்ளுவரை நான் சொல்றேன், தொல்காப்பியனை பேசுறேன், இவங்களுக்கு எல்லாம் என்ன வயசு? இந்த நிலம் உள்ளவரை அவர்கள் எல்லாம் வாழ்வார்கள். ஏன் ஏன் படைப்பாளர்களா இருந்தாங்களா? அது மட்டும்தான் காரணமா? இல்லையே. லீ குவான் யூ என்ன படைச்சார்? வரலாறு படைச்சார். அவர் இலக்கியங்கள் படைக்கல. என்ன படைச்சாரு? வரலாறு படைச்சார். இப்ப வரலாறு படைக்கிற மனிதர்களாக நீங்க இருக்குன்னா என்ன செய்யுங்கிறத தமிழ் தான் சொல்லுங்க. ஒரு நல்ல மனுஷனா இருப்பாங்க உடைய தமிழ். போர் அடிக்கிறனா? இல்ல, நல்லா தான் போயிட்டு இருக்கு. அடிக்கடி சந்தை செக் பண்ணிக்கணும். பேச்சாளருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா, கேட்கிற மாதிரியான ஆடியன்ஸ் கிடைச்சாங்கன்னா நாங்க குளிர வேற செய்யுதா. எனக்கே கீழே உட்காரும் போது கிறக்கமா தான் இருந்துச்சு. ஒரு ஆள் பேசி இவ்வளவு பேர் கேட்கிற கொடுமை எப்படிங்கிறத நான் பள்ளிக்கூடம் காலேஜ் எல்லாம் அனுபவிச்சிருக்கேன். அதனால உங்க வேதனை எனக்கும் புரியும். அதான் அடிக்கடி செக் பண்ணிக்கிறேன். பேச்சாளருக்கு பெரிய சிக்கலை பத்தி சொல்லிடுறேன். நல்ல கேட்கிற கூட்டம்னா நேரம் பார்க்காம பேசிடுவோம். நான் கொஞ்சம் உஷாரா வாட்சி கட்டியிருக்கேன். என்ன பிரச்சனை? தமிழ்நாடு நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால நேரம் தெரியல. நான் பேசுறேன். உங்களுக்கு ஒரு மாதிரி போர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கீழே நேரம் உட்கார வச்சிருக்கேன் சிக்னல் கொடுக்கறதுக்கு. அருமைச்சந்திரன் சார் லேசா தலையை சொல்லிங்க, கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஒரு பேச்சாளர், என்னமா நீ போய் ஹாய்தான் சொல்றியா? வேணாங்கிற மாதிரியே தெரியுமா கேட்டு பாக்குறேன். ஒரு பேச்சாளர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரா. அப்போ அவருக்கே தெரிஞ்சிருச்சா ரொம்ப நேரம் பேசுறோம்னு. அப்போ சொன்னாரு, நீ மனுஷங்க நான் கடிகாரம் கட்டாம வந்துட்டேன், அதனால நேரம் தெரியலைங்கிறப்ப கூட்டத்திலிருந்து கோபமா ஒருத்தர் எதிர்ச்சாரா. ஐயா நேரத்ததே பார்க்கல, பின்னாடி இருக்க காலண்டரையாவது பார்க்க கூடாதா அப்படின்னா. அப்படி நல்லா கேட்கிற கூட்டம் கிடைச்சுன்னா வார்த்தை பேசிட்டே போகும். இந்த நல்ல மனுஷன் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். தெற்கஞ்சி சுவாமிநாதரையா ஒரு நல்ல கதை சொல்லுவார். ஒரு ஊர்ல பயங்கரமா மழை பெஞ்சுதான்.
சிங்கப்பூர்ல தான் எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. எப்படா மழை பெய்யும் இருக்கும், மழை பெஞ்சா